Hello friends, welcome to Food Queen's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் பிடிச்ச ரோட்டு கடை காளான் மசாலா. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். 200 கிராம் மஷ்ரூம் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 150 கிராம் கேபேஜ் கோஸு அதுவும் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஆனியன் ஒரு 3 ஆனியன் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி எந்த ஒரு லெமன் சைஸு, ஸோ அதனால் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, மைதா, கார்ன்ஃப்ளவர், பூண்டு ஒரு 10 பல்லு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 150 கிராம் கோஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் மஷ்ரூம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் ரெட் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் எப்போவுமே எவ்வளோ ரெட் சில்லி ஆட் பண்ணுங்க எவ்வளோ ஒரு 1/2 ஸ்பூன் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நான் எடுத்துருக்க இந்த குவான்டிட்டிக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட், அதுக்கப்புறம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் ஆனியன் இது பிணைஞ்சிட்டதுக்கப்புறம் போட்டிருப்பேன், நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஆனியன் இது எல்லாமே நீர்த்து வரும் தான். ஆனியனாக இருக்கட்டும், கோஸாக இருக்கட்டும், மஷ்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நீர் விடும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக மாவு மாதிரி இருக்குன்னு நீங்கள் தண்ணி நிறைய துளிச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு ஃபைனலாக ரொம்ப கட்டியாக இருக்குது, நமக்கு பிடிக்கிற பதத்தில் வரல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சா இப்படி இருக்க பதத்தில் வரணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக பிரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், உப்பு நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் மசாலாலையும் ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுருங்க. பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம அந்த இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஹீட் ஆனதும் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் தட்டியாக தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஒரு பக்கம் ஒரு 2 to 3 மினிட்ஸ், அகெயின் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 to 3 மினிட்ஸ். அது நல்லாவே வெந்துடும். ஏன்னா எல்லாமே சாஃப்டானது தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்க ஆனியன், ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நம்ம மேரினேட்டுக்கு போட்டிருப்போம். அகைன் மீதி இருக்க ஆனியனை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க டொமேட்டோ பியூரி அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அதையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்க விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நல்லா போகட்டும். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போவே தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அந்த ஆயிலு அந்த சாஸ்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் அடுப்பை வேணால் சிம்மில் வச்சுருங்க. நல்லா குக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெட்டிஷாக உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து குக் ஆகி நல்ல ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லம்ப்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அதையும் ஊற்றி கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சிக்காக அந்த திக்னஸ் வரும் இல்லையா, அதுக்காக ஊற்றி
நல்லா கலந்து விட்டுடுங்க. அது ஒரு 1 மினிட் விட்டால் போதும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி அந்த வடையாக தட்டி வச்சுருந்தோம், அதை நல்லா கொஞ்சம் பிச்சுக்கோங்க. ஒரு சின்னதுமாக 2 இல்லை 3 பீஸாக பிச்சு இது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த சாஸ் ஃபுல்லாக அதில் கோட்டிங் ஆகும். அதை ஃபுல்லாக நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாம் அதில் கோட் ஆகணும். அதுதான் அதோட கடைசி ஃபினிஷிங் டச். தான் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் ஆகிட்டே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கும் போதே கொஞ்சம் நம்ம அப்படியே அது தூளாகிடும். நல்லா உடச்சி விட்டுடலாம். அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகும்போது அதுவும் உடஞ்சிரும். ஸோ பாருங்கள், ஃபைனல் டச் சூப்பராக கடையில் இருக்க மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி நல்லா தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் சர்வ் பண்ணி தேவையான ஆனியன் அதெல்லாம் போட்டு நம்ம டேஸ்டியாக சாப்பிட்லாம். ஓகே, பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல். நான் இது கூட பானிபூரியும் கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஆப்ஷன் தான் இது. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் அந்த காளான் மட்டுமே சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் ஆனியனை தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு இந்த அந்த பூரி எதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல, வேணும்னா தூவிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது, டேஸ்டி நல்லா வந்திருக்கு. வாவ், யம்மி யம்மி. நீங்களும் போய் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.